கடந்த 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். காரணம், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும். எனக்கு ஆதங்கம் இல்ல, வெறி, எனக்கு வெறி. இந்த மண்ணுக்கு ஆபத்து வந்து விட்டது, மக்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. இதை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறியோடு நான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இது அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காக நான் வரல. நான் என் உள் இருக்கின்ற அதே ஆதங்கம், அதே வெறி இதோ நிற்கின்ற தங்கர் பச்சான் அவர்களுக்கு இருக்கிறது. மற்றொரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத். ஆம், என்னுடைய மைத்துனர் தான். மச்சான், மச்சானா பச்சானா, பச்சான் தான், தங்கர் பச்சான். விஷ்ணு பிரசாத் அவருடைய சொந்த ஊரு திருவண்ணாமலை மாவட்டம். அவர் இருக்கிறது சென்னை. இங்க என்ன வேலை அவருக்கு? உங்களுக்கும் கடலூருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கின்ற எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. சூரிய ஒளி மூலமாக, நீர் மூலமாக, காற்று மூலமாக, கடல் அலை மூலமாக எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. புதுப்பிக்கத்தக்க மின்சாரம், ரினியூவபிள் எனர்ஜி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் இங்க என்எல்சி நம்முடைய மண்ணை, நம்முடைய மக்களை, நம்முடைய நீரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய வேளாண்மையை அழித்துக் கொண்டிருக்கின்ற என்எல்சிக்கு ஆதரவாக இந்த இரு கட்சிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா மண்ணு யாருடைய மண்ணு? நம்முடைய மண்ணு. அந்த மண்ணை அழிச்சுட்டா, தண்ணியை அழிச்சு, அது என்னால தாங்க முடியும். 8 அடியில இருந்த தண்ணி இன்னைக்கு 800 அடிக்கு போச்சு. இது திரும்பி நமக்கு கிடைக்குமா? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னா இன்னைக்கு வருங்காலத்தில் மிக மோசமான சோதனைகளை பார்க்க இருக்கின்றோம். ஆனா என்எல்சி அதை பத்தி கவலையே கிடையாது. அதற்கு யார் தெரியுமா மிகப்பெரிய உடந்தை? யாரு? தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு MRK பன்னீர்செல்வம். சொல்ல, வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்ன? விவசாயிகளையும் வேளாண்மையும் பாதுகாப்பது, மேம்படுத்துவது. ஆனா இங்க வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? விவசாயிகளை அழித்து, விவசாய நிலங்களை பறித்து, விவசாயிகளை மிரட்டி என்எல்சிக்கு தாராவாத்து கொடுத்துக்கின்றார் அமைச்சர் அவர்கள். அமைச்சரோட வேலையாது? அவருக்கும் விவசாயத்தை சம்பந்தம் இருக்கா? ஒரு நிகழ்ச்சியில் விஷ்ணு பிரசாத் பேசியிருக்கின்றார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு கல்யாணமா. இந்த கல்யாணத்தில் அவர் தான் மாப்பிள்ளையா, ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை அமைச்சர் தான். புரியல. நாங்களாம் வேலை வெட்டி இல்லாம வந்திருக்கிறோம் இங்க. இது கல்யாணமா? எவ்வளவு பெரிய எங்க உயிரை கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், உங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும், தண்ணியை காப்பாற்றணும், நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே தங்கர் பச்சான் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் தான் உங்க மாப்பிள்ளை. விஷ்ணு பிரசாத் அவர்கள் மண்டபம் மாறி வந்துட்டார். அவர் ஆரணி, அங்க மண்டபம் ஆரணியில் இருக்கு. கடலூர் மண்டபம் மாறி தெரியாம, வழி தெரியாம வந்துட்டார் இங்க.